ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் சாஸ்திராமிர்த திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து எழுதியுள்ளார். இதில் ஸ்ரீ சாயி பாபாவிற்கும் நானா சாஹேப் சந்தோர்கருக்கும் இடையே பகவத்கீதையின் ஒரு ஸ்லோகத்தின் உரையை குறித்து நடந்த உரையாடலின் தொடர்ச்சியை இப்பொழுது நாம் கேட்கப் போகிறோம். முன்னேற வேண்டும், முக்தி பெற வேண்டும் என்ற தூயதொரு ஆவலே முழு நோக்கமாய் இருக்க வேண்டும். பொருள் முழுவதுமாக விளங்கும் வரை வினயத்துடன் கேள்விகளை மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும். சேவா என்பது காலை பிடித்து விடுதல் போன்ற சேவை மட்டுமல்ல. அது போதாது. சேவை பயனுள்ளதாக இருக்க தொண்டு புரியவோ மறுக்கவோ ஒருவனுக்கு சுதந்திரம் இருக்கிறது என்று ஒரு எண்ணம் லவவேசமும் இருக்கலாகாது. குருவுக்கே உரித்தானதாக ஆகிவிட்டதும் அவருக்கு தொண்டு புரிய மட்டுமே அது இருக்கிறது என்பதுமான உடலுக்கு எஜமானன் நான் இல்லை என்பதை நன்கு உணர்ந்திருக்க வேண்டும். சீடனுக்கு குரு அஞ்ஞானம் எப்படி அளிக்கக்கூடும் என்பதை பார்ப்போம். அதை குறித்து ஸ்ரீ சாய்பாபாவின் விளக்கம். பிரம்மன் ஞானம் அல்லது சுத்த சத்வஸ்து அல்லவா? நானா? ஆம். ஸ்ரீ சாய்பாபா அசத் அஞ்ஞானம் போன்ற வேறு எதுவும் இல்லை அல்லவா? நானா? ஆம். ஸ்ரீ சாயிபாபா வாக்காலோ மனதாலோ அடையக்கூடியதல்ல பிரம்மன் என சாத்திரங்கள் கூறியுள்ளன அல்லவா? நானா? ஆம். ஸ்ரீ சாயிபாபா ஆதலால் அந்த பேச்சு, அதாவது குருவுடையது பிரம்மன் அல்லது ஞானம் ஆகாது அன்றோ? நானா? இல்லை, ஆகாது. ஸ்ரீ சாயிபாபா அப்போது குருவின் வாய்மொழி ஞானம் அல்ல, அஞ்ஞானமே, அப்படித்தானே? நானா? அப்படித்தான் தோன்றுகிறது. ஸ்ரீ சாயிபாபா ஒரு முள் மற்றொரு முள்ளை எடுப்பது போல குருவின் உபதேசம் என்ற அஞ்ஞானத்தின் ஒரு பகுதி சீடனுடைய அஞ்ஞானத்தை அகற்றிவிடுகிறது அல்லவா? நானா? ஆம். ஸ்ரீ சாயிபாபா சீடன் ஒரு ஜீவன், அதன் அடிப்படையான இயல்பு ஞானம், அப்படித்தானே? நானா? ஆம். ஸ்ரீ சாயிபாபா அப்போது அவனுக்கு ஞானம் அளிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஞானத்தை மறைத்து கொண்டிருக்கும் அஞ்ஞானம் எனும் திரைச்சீலை அகற்றப்பட வேண்டியது மட்டுமே, அப்படித்தானே? நானா? ஆம். ஸ்ரீ சாயிபாபா சீடனுடைய ஜீவன் நீண்ட காலம் அஞ்ஞானத்தில் ஆழ்ந்து மூழ்கி இருப்பதாலும், ஆகவே மீண்டும் மீண்டும் உபதேசம் தேவைப்படுவதாலும் பல பிறவிகளிலும் கூட அஞ்ஞானத்திரை ஒரே மூச்சில் விளக்கப்பட்டு விடாது என்று ஸ்ரீ சாய்பாபா கூறுகிறார். இதன் தொடர்ச்சியை நாம் நாளை காண்போம். ஓம் சாய்ராம்.